டிஎன்பிஎஸ்சி சக்ஸஸ் சேனல். ஸோ இப்போ நம்ம வந்து ஜியாகிரஃபியோட வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஸோ Jan 18 வந்து என்ன கொண்டாடுறாங்கன்னா வேர்ல்டு ரிலீஜியன் டே வந்து கொண்டாடுறாங்க Jan 18. ஸோ ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 1லேயே கொஞ்சம் கம்மியான கொஷின் தான், 10 கொஷின்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது கொஞ்சோன்னு படித்தா போதும், அதுக்கு ஈஸியாக அந்த ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபி மெயின்ஸில் இருக்க சப்ஜெக்ட்னால நீங்கள் ஜியாகிரஃபியை வந்து மிஸ் பண்ணவே முடியாது. ப்ளஸ் வந்து நீங்கள் ஜியாகிரஃபிக்கு மட்டும் எந்த ஸ்டாண்டர்ட் புக் வெளியே படிக்க தேவையில்லை, இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ ஸ்கூல் புக்ஸ்லேயே மோர் தென் எனஃப் ஜியாகிரஃபிக்கு. பட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் அது மாதிரி எடிட்டோரியல் அதுலேருந்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜியாகிரஃபிக்கு மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ நான் இங்கே சிலபஸ் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் குரூப் 1 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வேர்ட் பை வேர்ட் எல்லாமே சேம் தான். ஸோ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியாகிரஃபி நிறையா டாபிக் மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் குரூப் 1 என்விரான்மெண்ட்னு தனியாக ஒரு பேப்பர் எழுதுவீங்க. ஸோ அந்த பேப்பரையும் கொண்டு வந்து இதுக்குள்ளே வச்சதுனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. இது தனியாக நீங்கள் குரூப் 1ல் 100 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க பேப்பர் 4ல். ஸோ இதையுமே இதிலே இன்க்ளூட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து பெருசாக தெரியுது. நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ்லேயே என்விரான்மெண்ட்டு படிச்சிருவீங்க. ஸோ அதுதான் மெயின்ஸ் டாப்பிக்கு. ஸோ மெயின்ஸ் டாப்பிக்கில் என்விரான்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் தனியாக ஒரு புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஜியாகிரஃபிக்கு வந்து தனியாக புக்கு தேவையில்லை. ஸோ டாபிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த லெசன் கொடுத்துருக்கேன், இவ்வளோ லெசன் கொடுத்துருக்கேன், இவ்வளோ படிக்கணும்னு நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை. அந்த லெசன்லேயே வந்து ஸ்பெசிஃபிக்காக எர்த், இப்போ சப்போஸ் வந்து மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட்னா அந்த லெசனில் அதை மட்டும் பற்றி படித்தா போதும். எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்க வேறு ஏதாவது கொடுத்துருக்க ஃபேக்ட் அதெல்லாம் படிக்க தேவையில்லை. ஸோ அது வந்து ரொம்ப மெயினான இது. எதை படிக்கிறோம், என்ன டாபிக் படிக்கிறோம், அந்த டாபிக் மட்டும் படித்தா போதும் ஒரு லெசனில். இப்போ நான் இந்த லெசன் கொடுத்துருக்கேன், இந்த லெசன் ஃபுல்லாக மக்கப் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதுலேருந்து நீங்கள் மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட்டுக்கு ஆப்டான உள்ளதை மட்டும் எடுத்து படித்தா போதும். ஸோ உங்களுக்கு ஜியாகிரஃபி வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் சிலபஸ் கம்மி. ஸோ ஜியாகிரஃபியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்க இதில் வாய்ப்பு இருக்குன்னா அந்த மேப்பு, அப்புறம் ஜியாகிரஃபிக்கல் லேண்ட்மார்க்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் தான் அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ ஜியாகிரஃபிக்கல் லேண்ட்மார்க்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூஸ் பேப்பரில் நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், இன்டர்நேஷ்னல் டுகோங் கன்சர்வேஷன் சென்டர் வந்து மனோரோ தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ இது நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கல்னு வந்த லொக்கேஷன். ஸோ இது மாதிரி லேண்ட்மார்க்ஸு, பயோஸ்பியர் ரிசர்வு, ஜூ, வைல்ட் லைஃப் ரிசர்வு, இது மாதிரி ஏதாவது நியூவாக கொண்டு வந்துருந்தாங்கன்னா அது கேட்பாங்க. இல்லைனா ஸ்கீம்ஸ், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண ஸ்கீம், மீண்டும் மஞ்சப்பை திட்டம், அது மாதிரி ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறது வந்து கேட்கலாம். ஸோ ஜியாகிரஃபியில் ஜியாகிரஃபி தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான டாபிக். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா, நான் தமிழரசு மேகசின் வந்து Jan to December ஃபுல்லாக 2025 கம்பைல் பண்ணி போடுறேன்.